ரிஷபராசி நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து பல நல்ல பலன்களை வாரி வழங்கி இருந்திருப்பார் இந்த சனி பகவான். ஏனென்று கேட்டால், உங்களுடைய ராசிக்கு அவர் 9, 10க்கு உரிய பெரிய யோகாதிபதி ஆகும். இப்பொழுது அவர் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 7ஆம் இடத்திற்கு வருவது கண்ட சனி என்று சொல்வார்கள். நீங்கள் பயந்து விடக்கூடாது. 7ஆம் இடத்திற்கு வருகின்ற சனி பகவான் 9ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடம், அதாவது உங்கள் ராசியை பார்க்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த பார்வையானது எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் என்று கேட்டால், முதலிலே வியாபாரம் செய்பவர்களை பார்ப்போம். அவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். அதே நேரத்தில் மருந்து சம்பந்தமான வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் தொழிலை சிறப்பாக செய்யலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக கூட நல்ல தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய புதிய தொழில்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நிலை இந்த சனிப்பெயர்ச்சியால் ஏற்பட போகிறது. குடும்பத்தை பொறுத்தமட்டில் கணவன் மனைவிக்கு இடையே நிச்சயமாக வாக்குவாதங்கள் இருக்கலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தீர்கள் என்று சொன்னால், இந்த வாக்குவாதங்களுக்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய குழந்தைகள் உங்களை நன்றாக கவனிப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் யாருக்காவது உடல் நலத்திலே சிறிய பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. இதையும் நீங்கள் அனுசரித்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு கர்ப்ப சம்பந்தமான நோய்கள் இதற்கு முன் இருந்திருக்குமேயானால் அது தீரக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். அதே நேரத்தில் தீராத வியாதிக்கு மருந்து சாப்பிடுபவர்கள் கூட இந்த நேரத்திலே மருந்தை குறைத்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இந்த சனி பகவான் கொடுத்து விடுவார். தொழில் செய்யும் பெண்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் புதிய தொழில்களெல்லாம் உண்டாகும். ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் கூட ஏதாவது தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதனால் பயந்து விட வேண்டாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவலைப்படாமல் நீங்கள் சரியான மருத்துவரை அணுகி அதற்கு உண்டான நோய்க்கு உண்டான மருந்துகளை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. மேலும் குடும்பத்தில் நன்றாக இருக்கக்கூடிய வயதானவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு உடல்நலத்திலே பாதிப்பு வரலாம் என்று நான் முன்னால் சொல்லி இருக்கிறேன். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் கல்வி கற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். பயன்படுத்தி கொள்ளலாம்.